ஃபைனலி ஸ்டார் படத்தை பார்த்தாச்சு. என்னடா படத்தை பற்றி அப்படி பேசுகிறாங்க இப்படி பேசுகிறாங்க, பயங்கரமாக கொண்டாடுறாங்க, சரி நம்மளும் போய் பார்ப்போமே அப்படின்னு போய் பார்த்தாச்சு. இப்போ அந்த படத்தில் இருக்கிற மைனஸ் ப்ளஸ்ஸு நிறை குறைகள் எல்லாத்தையும் பிரித்து மேய போகிறோம். அதை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சின்ன வயசுலேருந்து ஒரு பையன் கனவோடு வளர்கிறான், தான் பெரிய நடிகன் ஆகணும்னு. ஸோ கடைசியில் பெரிய ஸ்டார் ஆனாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கிளைமேக்ஸ். இந்த பையனுக்கு இந்த ஆசை தூண்டி விடுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா லால். பட் அம்மா வழக்கம் போல் ஒரு இப்படிலாம் பண்ணாங்க, பையனை வந்து நல்லா படிக்க வைக்கணும், இன்ஜினியரிங் படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு அம்மா. தம்பி மேலே ரொம்ப பாசம் இருக்கிற ஒரு அக்கா. கவின் வழக்கம் போல் பெருசாக யார் மேலேயும் அப்பா அதாவது பாசம் இருக்கும், பட் பெருசாக பாசம் இல்லை. இந்த அப்பா அம்மா அக்கா இவங்க 3 பேருக்கு இருக்கிற பாசம் கூட கவினுக்கு இல்லை. கவினுக்கு வந்து ஃபுல்லாக வந்து ஜாலியாக இருக்கணும், என்ஜாய் பண்ணணும். ஸோ அப்படிங்கிற மாதிரி தான் கேரக்டர் இருக்குது. இன்னும் இதை டீட்டெயிலாக பார்க்க போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரே ஒரு விஷயம் மண்டையில் ஓடிட்டே இருந்துச்சு. இந்த படம் பார்க்கும்போது நமக்கு இந்த படத்தை நம்ம இங்கே வேற எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது அப்படின்னு. அப்போ தான் டக்குன்னு கிளிக் ஆச்சு, ஆமாம் இல்லை இது வந்து வாரணமாயிரம் படம் மாதிரியே இருக்குது அப்படின்ட்டு. வாரணமாயிரம் கதையை அப்படியே டிட்டோவாக எடுத்து வச்சுருக்கிறாங்க. டைரக்டர் சொல்கிறாரு இது என்னுடைய பர்சனல் லைஃப்பில் நடந்ததுன்னு, பட்டு அப்படியே வாரணமாயிரம் படத்தோட அப்படியே மேட்ச் ஆகுது. அதாவது கவின் எப்படி சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கிறாரு, அப்புறம் காலேஜ் படிக்கிறாரு, அப்புறம் வந்து லவ் பண்ணுறாரு, அப்புறம் லவ் ஃபெயிலியரு, அப்புறம் மேரேஜ் பண்ணுறாரு. அந்த மாதிரி சூர்யாவும் ஸ்கூல் படிக்கிறாரு, காலேஜ் படிக்கிறாரு, அப்புறம் லவ் பண்ணுறாரு, லவ் ஃபெயிலியர் ஆகுது, திரும்ப லவ் பண்ணுறாரு, அப்புறம் மேரேஜ் பண்ணுறாரு, அவர் அப்புறம் மிலிட்ரி போயிடுறாரு. அப்புறம் ஒரு சாங் இருக்குது அப்படி டிட்டோ, இந்த ஏத்தி ஏத்தி ஏத்தின்னு ஒரு சாங்கு வாரணமாயிரம் படத்தில் இருக்குது. அந்த சாங் அப்படியே எடுத்து வச்சுருக்காங்க. மியூசிக் தான் மாறுது, அந்த மியூசிக் அப்படி கட் பண்ணிட்டு வாரணமாயிரம் படத்தில் அந்த சாங்கை தூக்கி போட்டோம்னா அப்படியே மேட்ச் ஆகும். அந்த ஸ்டெப்பு, மைக்கேல் ஜாக்சன் ஸ்டெப்பு போடுறது, அந்த காஸ்டியூமு, வரி குதிரை போட்ட டிஷர்ட்டு, ஹேர் ஸ்டைல், பங்கு வைக்கிறது, எல்லாமே டிட்டோ வாரணமாயிரம் மாதிரியே இருக்குது. எனக்கு அப்படியே வாரணமாயிரம் செகண்ட் பார்ட்டு பார்த்த மாதிரி ஒரு ஃபீல். சரி, ஓகே, இப்போ நம்ம ரிவ்யூக்கு வரலாம். இந்த படத்தோட ப்ளஸ்ஸு இல்லை, இந்த படத்தோட மைனஸ் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இந்த படத்தோட மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுவனோட மியூசிக். என்னடா நான் நிறையா ரிவ்யூவில் நான் சொல்லிட்டேன், யுவனோட மியூசிக் முடிஞ்சு, யுவனோட சாப்டர் முடிஞ்சு, ஏன் திரும்ப யுவனை போடுறீங்க, ஒருவேளை அவர் லோ பட்ஜெட்டில் இருக்கிறாரு அப்படின்னு எனக்கு தெரியல. இந்த படத்தில் மொத்த பாட்டுமே அவர் தான் பாடியிருக்காரு. ஏன்னா சிங்கர்ஸுக்கு காசு கொடுக்குறதுக்கு மேலே மொத்த காசையும் அவரே வாங்கிக்கலாம் அப்படின்னு பார்த்துருக்காரு போல இருக்குது. ஸோ எல்லா சாங்குமே அவர் தான் பாடிக்காரு. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் எல்லா சாங்குமே ஒரே மாதிரி இருக்குது, எதுவுமே டிஃப்ரெண்ட் கிடையாது. அதுவும் இல்லாமல் அது ஒரு சாங் மாதிரியே இல்லை, ஏதோ லாப்னு ஏதோ கத்துற மாதிரி ஒரு ஃபீல். யுவனோட பேட்டரே மாறிடுச்சு. யுவன்லாம் 90s எப்படி இருந்தால் அப்புறம் நான்லாம் அப்படி கேட்பேன், யுவனோட மியூசிக்லாம் அப்படி இருக்கும். ஆனால் இப்போ யுவனோட மியூசிக் கேட்குறதுக்கே நல்லா இல்லை. என்ன சொல்கிறது, ஒரு படத்துக்கு ரொம்ப பெரிய ப்ளஸ்னால் சாங் போடும்போது தேட்டரை விட்டு எஞ்சி விவேக் சார்லாம் நிறைய கேள்வி பண்ணுவார். அந்த 90s படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போலாம் பாட்டு நல்லான்னா பொம்பளையில எஞ்சி தம்மடிக்கு போயிடுறாங்க அப்படிம்பாரு. சரியா, எல்லாருமே எஞ்சி போகிற அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு படத்துக்கு சாங் ரொம்ப முக்கியம். ஒரு சாங் தான் ஒரு படத்தில் 5 சாங் இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 25 மினிட்ஸ் படத்தை 25 மினிட்ஸ் ஆக்குபை பண்ணுது சாங். ஸோ 5 சாங்குமே சூப்பராகணும். ஸோ ஆல்பம் ஹிட்டு கொடுத்த யுவன் வந்து ஒரு சாங் வந்து ஒரு சாங் கூட ஹிட்டு கொடுக்க முடியல அப்படிங்கும்போது வருத்தமாக இருக்குது. ஆக்சுவலாக இது என்னோடய வருத்தம். அப்புறம் இன்னொரு மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆக்டிங்கில் வந்து பெரிய ஆள் ஆகணும் அப்படிங்கிறனால மும்பையில் இருக்கிற ஒரு பெரிய ட்ரெயினர் அவர்கிட்ட போய் ஆக்டிங் கிளாஸ் போய் கற்றுக்கணும் அப்படின்ட்டு வீட்டிலேருந்து ஒரு 20,000 தென் அவங்க அம்மா ஒரு நகை கொடுப்பாங்க. அது ஒரு பிளாப்ளா ஒரு பெரிய ஸ்டோரியாக இருக்கும். அதெல்லாம் வாங்கிட்டு அவர் மும்பை போய் அங்கே போய் ஆக்டிங் கற்றுக்கிறாரு. ஏன் நம்ம ஊரில் ஆக்டிங் ஸ்கூலே இல்லையா? இங்கே அதாவது சூப்பர் ஸ்டார்லேருந்து நிறைய பேர் இங்கே தான் ஆக்டிங் காலேஜ் ஆக்டிங் ஸ்கூல் போய் படித்து இவ்வளோ பெரிய ஸ்டாராக இருக்காங்க. உலகநாயகன் கமலஹாசன் அவரும் இங்கேருந்து தான் வந்தார். தனுஷ் இவங்களாம் எங்கேருந்து வந்தாங்க? அது என்ன இங்கே வந்து அங்கே போய், ஐயோ இந்தியாவிலே மோசமாக ஆக்டிங் பண்ணக்கூடிய ஆக்டர்ஸ் வந்து பாலிவுட்டில் தான் இருக்கிறாங்க. அவங்க படம்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்டிங்கே தெரியாது. நீங்கள் பாருங்கள், சல்மான் கான்லேருந்து ஷாருக் கான்லேருந்து இன்னும் அழுக தெரியாமல் ஒரு மாதிரி ஒரே ஃபேஸை வச்சுட்டு அழுவாங்க. ஸோ அங்கே போய் ஆக்டிங் கற்றுக்கிறேன்ட்டு இங்கே தான் அங்கே அவ்வளோ காசு செலவு பண்ணி அங்கே போய் நடிக்க வேண்டிய அவசியம் என்ன? நம்ம ஊரில் இருக்கிறாங்க, இல்லை பக்கத்து ஸ்டேட்டுக்கு போகலாம். நம்மளுடைய கோலிவுட் சினிமாவை அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு, நம்மளுடைய கோலிவுட் ஆக்டர்ஸ்களை அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு அந்த சீனு. இவர் வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து ஒரு பெரிய ஆக்டர் ஆகணும்னு ஆசை இருக்குது. ஆனால் ஒரு நாள் கூட அதுக்காக அவர் முயற்சி பண்ணதில்லை. சின்ன வயசில் அவங்க அப்பா ஒரே ஒரு பாரதியார் கெட்டப்புக்கு நீ பெரிய நடிகர் அவரோடா அப்படின்னு சொல்லியிருப்பார். அவ்வளோதான். அப்புறம் ஸ்கூல் படிக்கிறாரு, காலேஜ் படிக்கிறாரு, அதுக்காக ஆடிஷன் அவர் போகலை. ஆடிஷன் போகிற மாதிரி ஒரு சீன் கூட இல்லை. எங்கேயாவது கால் வரும், உடனே அவர் ஃபோனுக்கு பக்கத்துலேயே நின்று வெயிட் பண்ணுவார். அப்போ வரும்பார். ஒரு நாளும் கண்ணாடி முன்னாடி நின்று ஆக்ட் பண்ணி காட்டலை, நடித்து காட்டலை, அதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணலை. அதுக்கு தான் தலைவர் போய் அங்கே போய் அசிங்கப்பட்டு வருவார் மும்பையில் போய். ஒரு 100 பேர் இருப்பாங்க, யாருப்பா நடிக்க வரா அப்படின்னு சொல்லி அந்த ஆள் கேட்டவுடனே நான் நடிக்கிறே வரேன் அப்படின்ட்டு முனையாக போய் முன்னாடி போய் நடிப்பாப்பில். அந்த ஆள் ஒன்ஸ் மோர் பார்ப்போம், எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிடுவானுங்க. இந்த கவினுக்கு அசிங்கமாக. அப்புறம் கவின் ஓரமாக நின்று பார்ப்பான், இவங்கெல்லாம் நடிக்கிறத பார்த்து மிரண்டுவான்.
அப்புறம் அவங்க அப்பனுக்கு ஃபோன் பண்ணி இந்த வாரணமாயிரம் படத்தில் அவங்க லவர் இறந்தோடனே சூர்யா ஃபோன் பண்ணி அழுவாப்பில் அந்த மாதிரி இவரும் மும்பையிலேருந்து ஃபோன் பண்ணி அழுகிறாப்புல, எனக்கு நடிப்பு வரலப்பா நான் போயிடுறேன்ப்பா அப்படின்பாரு. ஐயோ அதெல்லாம் பார்க்கும்போது ஏன்னோ இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு. இரிட்டேட்டிங் சொல்ல முடியாது, பார்த்த சீனே திரும்ப பார்த்தோம். எனக்கு வாரணமாயிரம் படம் தான் திரும்ப ஏன் சொல்கிறேன்னா அப்படியே எடுத்து வச்சுருக்காங்க வாரணமாயிரம் படத்தை. மேபி இந்த 2K கிட்ஸ் பயங்கரமாக கொஞ்சம் செலிப்ரேட் பண்ணுற காரணம் என்னென்னா, வாரணமாயிரம் படம் வரும்போது இவங்கெல்லாம் ஒரு 3 வயசு 4 வயசு பசங்களாக இருந்திருப்பாங்க. அவங்களாம் அப்போ கார்ட்டூன் பார்த்து இருந்திருப்பாங்க, இல்லாட்டி மொபைலில் வீடியோ கேம் விளாண்டுட்டு இருந்திருப்பாங்க. அதனால் வாரணமாயிரம் படம் தெரியல. இப்போ கூட ரீரிலீஸ் ஆச்சு, போய் பார்த்துருப்பானுங்க. பார்த்துமாட இந்த ஸ்டார் படத்தை எப்படி கொண்டாடுறீங்கன்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாரணமாயிரம் படத்தில் 10க்கும் 10 பொருத்தம் இந்த ஸ்டார் படத்தோட பொருந்தது. அப்படி எடுத்து வச்சுருக்கானுங்க. இந்த படத்தோட இன்னொரு மைனஸ் என்னென்னு பார்த்தோம்னா, ஒரே ஒரு சீனில் வந்து ஒரு அவங்க அப்பா வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர் இந்த படத்தில். ஸோ ஒரு ஃபங்க்ஷனில் போய் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போது அவங்க ஒய்ஃபோட சாப்பிட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்தில் ஒருத்தர் வந்து என்னப்பா சாப்பிட உட்காந்துட்டேன், வாப்பா ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பாதியிலே எழுப்பி கூப்பிட்டு போயிடுவார். இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மைனஸ். ஏன்னா எந்த வெட்டிங்லையுமே ஃபோட்டோகிராஃபர் அப்படி பண்ண மாட்டாங்க. என்ன காரணம்னா, ஃபோட்டோகிராஃபரை அந்த அளவுக்கு விட மாட்டாங்க. ஏன்னா எந்த ஒரு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபருமே, நான் சொல்கிற எல்லா வெட்டிங் ஃபோட்டோகிராஃபருக்குமே அது தெரியும். நானும் ஒரு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபராக இருந்திருக்கேன், அதனால் எனக்கும் தெரியும். அதாவது வர்றவங்களுக்கு முன்னாடி நாங்கள் வந்து வெயிட் பண்ணி ஃபோட்டோஸ்லாம் எடுத்து கொடுத்து, மாப்பிள்ளையும் பொண்ணு போய் சாப்பிட போகும்போது தான் நாங்கள் கூட போவோம். அதாவது ஃபோட்டோகிராஃபர்ஸ் போய் அவங்க சாப்பிட்றது, இந்த ஊட்டி விடுறதெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு, அவங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி நாங்கள் வேகமாக சாப்பிட்டுட்டு டக்குன்னு கிளம்பி மண்டபத்தில் போய் திரும்ப அடுத்த வந்து அவங்க கப்புள் ஷூட் எடுக்கிறதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம். அப்படி தான் நடக்குமே தவிர, பசிக்குன்னு சொல்லி முன்னாடி ஓடி போய் பந்தியில் உட்காந்து சாப்பிட்டுட்டு யாரும் கூப்பிட்டு அந்த அளவுக்கு எந்த வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர் விட மாட்டாங்க. ஸோ வெட்டிங் ஃபோட்டோகிராஃபரை வந்து ஒரு மாதிரி கொச்சப்படுத்திட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சீன். இப்படி ஒரு விஷயம் நடந்திருந்தால் அவர் உண்மையிலே ஒரு நல்ல ஃபோட்டோகிராஃபராக இருக்க மாட்டார். ஒரு நல்ல ஃபோட்டோகிராஃபரோட இதுதான். பல டைம் எனக்கே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதாவது நம்ம வெட்டிங்லாம் முடிச்சுட்டு எல்லாருக்கும் ஃபோட்டோலாம் எடுத்து கொடுத்துட்டு போய் சாப்பிடலான்னு போகும்போது சாப்பாடு தீர்ந்துருச்சும்பாங்க. கடைசியில் பச்சை தண்ணியும் ரோட்டில் ஏதாவது டீ ஏதாவது வரும், வெறும் பச்சை தண்ணியை குடிச்சிட்டு படுத்து தூங்குவோம். காலையில் 3-4 மணிக்கு எந்திப்போம். ஸோ இது வந்து இந்த படத்தோட மைனஸ். அப்புறம் இப்போ இந்த படத்தோட ப்ளஸ் என்னென்னு பார்ப்போம். ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மொத்த பேரோட ஆக்டிங். எல்லாரும் ஆக்டிங்கில் பிச்சு எடுத்திருக்காங்க. நடிப்பில் குறை சொல்லவே முடியாது. அது உண்மையிலே எனக்கு அப்படியே ஆச்சரியமாக இருந்துச்சு. படம் நமக்கு ஒரு மாதிரி போர் அடிக்குது, சீன்ஸு பழசாக இருக்குது, ஸ்டோரி பழசாக இருக்குன்னாலும் இந்த ஆக்டிங்கில் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது இல்லையா, ஐயோ அமேசிங். முக்கியமாக அவங்க அம்மா கேரக்டர், கவினோட அம்மா, அவங்க அம்மா வேறு லெவலில் பண்ணிட்டாங்க. அதாவது சொல்லணும்னா ஆக்டிங்கில் இந்த படத்தை மொத்தமாக ஸ்கோர் பண்ணிட்டாங்கன்னா அவங்க அம்மா தான் சொல்லுவேன். பர்ஃபார்மன்ஸு பிச்சு, ஐயோ எனக்கு நான் ஏன் இப்படி எக்ஸைட் ஆகுறேன்னா, நான் பார்க்குறேன் இப்படி. அதாவது நம்ம இத்தனை வருஷத்தில் அம்மாக்கள் பார்த்துருப்போம், நிறைய படங்களில் ஓவர் ஆக்டிங் இருக்கும், இல்லை கொஞ்சம் நார்மலாக இருக்கும். பட் இவங்க ஒரு ரியல் அம்மாவை நான் பார்க்குறேன். அதாவது ரியல் அம்மா, எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா, இல்லை பக்கத்து வீட்டில் என் ஃப்ரெண்டோட அம்மா, அப்படி பார்க்குறேன். ரியலாக இருக்குது. அந்த அழுகிறது, அந்த தாலி தூக்கி எரியுறது, என்னடா வச்சுக்கடா அப்படின்னு, உங்கள் அப்பா இவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படிங்கிறது. முக்கியமாக அந்த நான் சொன்னேன் இப்போ இந்த மைனஸ்ன்னு சொன்ன வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி, லால் சாப்பிட்டு இருக்கும்போது பாதியில் எழுப்பி கூப்பிட்டு போவாங்களே, அந்த நேரத்தில் ஒரு மனைவியாக எல்லாரும் முன்னாடியும் தன்னுடைய ஹஸ்பண்டை இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என்னை கூப்பிட்டு போகிறாரு அப்படின்ட்டு அந்த வலி, அந்த வேதனை, அந்த அசிங்கத்தை அப்படியே அந்த எக்ஸ்ப்ரெஷனில் காட்டும்போது பா அப்படி இருக்கும். அதே மாதிரி கவின் ஆக்சிடென்ட் ஆகி படுத்திருக்கும்போது அவங்க அப்பாட்ட வந்து அழுகிறது. அப்புறம் அந்த கவின் வந்து அம்மா பைசா இல்லைம்மா, பைசா தான்னு சொல்லும்போது அவங்க அம்மா அந்த பர்ஸில் எடுத்து அந்த கண்ணு கலங்கியிருக்கும், அந்த தொண்டை வந்து அந்த வாய்ஸ் கட்டியிருக்கும், ஆனால் அப்படியே அதை எடுத்து கொடுப்பாங்க. இல்லையோ எனக்கு சொல்லும்போது அப்படியே கூஸ் பம்ப்ஸ் வருது சீரியஸாக. இந்த படத்தில் அவங்க அம்மா தான் என் மைண்டு ஃபுல்லாக நிற்கிறாங்க. ஆனால் நம்ம எல்லோரும் கவினை வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம், ஆனால் ஆக்சுவலாக அவங்க அம்மா தான் நம்ம கொண்டாடணும். சொல்லும்போது எனக்கே ஆக்சுவலாக கண்ணு கலங்கு. ஏன்னா அந்த சீன் அப்படி இருக்கும். ஆக்சுவலாக நான் கண்ணு கலங்கிட்டேன் அந்த சீன். அந்த பர்ஸ்லேருந்து அவங்க அம்மா காசு எடுத்து கொடுக்குற சீனு, அதெல்லாம் அல்டிமேட். ஸோ இந்த படத்தோட பெரிய 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 ப்ளஸ் வந்து அவங்க அம்மாவோட கேரக்டர். கவினை பற்றி நான் சொல்லி ஆகணும். அந்த எல்லா சீனுமே அவர் நல்லா தான் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி சீரியல்லேருந்து நடித்து வந்து பிக் பாஸில் நடித்து, ஸோ நிறையா படங்கள் நடித்து அவருடைய எக்ஸ்பீரியன்ஸு ஏன்னா நம்ம பிக் பாஸ்லேயே பார்த்துருக்கோம், அவ்வளோ நேச்சுரலாக நடிச்சிருக்காரு. ஸோ அப்படிங்கும்போது இவர் இதுலேயும் கண்டிப்பாக நடிச்சிருப்பார். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, அவர் ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் மூஞ்சில் கீரல் விழுந்து அந்த மிரர் போய் முன்னாடி நின்றுக்கிட்டு அவர் அழுகிற விஷயம் இருக்குது இல்லையா, அது செம்ம. அது ஒரு உண்மையிலே இவருக்கு இத்தனை வருஷம் ஆக்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அந்த சீனில் அவர் ப்ரூவ் பண்ணுறாரு. லவுடாக பேசுகிறது, கொஞ்சம் ரொமான்டிக், இதெல்லாம் ஓகே. பட் அந்த பெயினை அவர் வெளியே கொண்டு வர விதம் இருக்கு இல்லையா, அது உண்மையிலே நல்லா இருந்துச்சு. ஸோ ஓவரால் இந்த படம் ப்ளஸ்ஸு மைனஸில் பேலன்ஸாக இருக்குது.
எனக்கு ஓவரால் இந்த படம் பிடிச்சிருந்துச்சி. பிகாஸ் அந்த ஆக்டிங், அவங்க அம்மா, அவ்வளோதான். மற்றபடி ஸ்க்ரீன் ப்ளே, ஸ்டோரி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா எனக்கு நான் சொன்ன மாதிரி வாரணம் ஆயிரம் படம் ஓடிட்டே இருந்தனால கொஞ்சம் டிஸ்டர்பாக இருந்துச்சு மைண்டுக்குள்ளே. மற்றபடி அவங்க அம்மா படம் முடிஞ்சு நான் வெளியே வரும்போது அவங்க அம்மா தான் என் மைண்டில் ஃபுல்லாக இருந்தாங்க. ஸோ அவங்க அம்மாவுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா ஒரு எப்போவுமே நம்ம எல்லா படங்களையும் பார்க்குற ஒரு வழக்கமான அப்பா தான் அவர். தன்னோட பையனுக்காக எல்லாத்தையும் பண்ணுறாரு. அப்பாக்கள்னாலே அப்படி தான் இருப்பாங்க. தன்னுடைய ஆசை தான் நிறைவேறல, தன்னோட பையனோட ஆசையாக நிறைவேறணும் அப்படிங்கிற ஒரு அப்பா தன்னோட பையனை மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்காரு. எந்த கட்டத்துலேயும் வந்து கடன் வாங்கியாவது என் பையனை வந்து நான் ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்பா. பட் இந்த மாதிரி அப்பாக்கள் வந்து கொஞ்சம் யோசிக்கணும். கடனை வாங்கி பண்ணுறதுக்கு பதிலாக, தம்பி நம்மளால் இவ்வளோ தானே முடியும், ஆனால் உன்னுடைய திறமை வச்சு நீ முன்னேறு, ஆனால் அது முடியும் அப்படின்னு வளர்க்குறமே தவிர ஃபுல்லாக எல்லாத்தையும் கொடுத்துட்டு கடைசியில் எதுவுமே இல்லாமல் அந்த பையன் நிற்கும் போது அவன் தான் லைஃப்பில் உடஞ்சி உட்காரான். ஸோ அதுதான் இந்த கவினும் இந்த படத்தில் பண்ணுவான். இந்த படத்தில் ஃபன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பையனோட கவினோட ஃப்ரெண்டாக வர்றாரு. இந்த எக்ஸாம் ஹாலில் வந்து பார்த்து எழுதிட்டு, சார் நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்களா? நான் பாஸ் ஆகிடுவேன் சார். அப்போ நானும் பாஸ் ஆகிடுவேன் சார். ஸோ இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன், அதாவது கவினோட கடைசி அந்த மூஞ்சில் ஆக்சிடென்ட் ஆகி கீரல் விழுந்தப்போ கூட நிற்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், அது நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பு சூப்பராக இருந்துச்சு. என்ன சொல்கிறது, ரெண்டு ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதே காலேஜில் வேற ஒரு பொண்ணு இவரை லவ் பண்ணும். ஆனால் அது அவருக்கு தெரியாது. கடைசி அவங்க பிரேக்கப் ஆனோடனே உள்ளே பூந்து சர்ப்ரைஸ் நான் அவனை லவ் பண்ணேன் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் இவரும் ஏற்றுப்பார். ஸோ இந்த மாதிரி ஒரு கிறுக்குத்தனமான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பழைய பஞ்சாங்கத்தை திரும்ப இந்த தமிழ் சினிமாவில் திணிச்சிட்டே இருக்கிறாங்க. அதை தான் இந்த படத்தில் ஸ்டார் படத்துலையும் பண்ணியிருக்கிறாங்க.